கிட்டத்தட்ட பாரு ஃபைனல்ஸுக்கு வர்றாங்க. ஃபைனல்ஸ் வர்றா பாரு. கமருதீன் ஆல்ரெடி உள்ளே தான் இருக்கான். ஸோ டிஆர்பி பிச்சை எடுத்த மாமா சேதுபதி, டிஆர்பி பிச்சை போடு பார்வதி அப்படின்னு கெஞ்சி வர வச்சுருக்காங்க. ஆனால் இப்போயுமே பாரு என்ன சொல்லியிருக்குன்னா, நான் மதுரையில் இருக்கேன், வர முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துடுறேன். ஏன்னா விஜய் சேதுபதியை கால் பண்ணிட்டனால வர முடிஞ்சால் வந்துடுறேன், உங்களுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கமருக்கும் சொல்லியிருக்காங்க, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிடுறோம். ஆனால் கமருதீன் ஃபுல்லாக இருப்பான் போல அவன். ஆனால் பாரு என்ன சொல்லிடுச்சுன்னா, நான் வர்றேன், இந்த மிச்சர் கண்டென்சன்ஸு, இந்த சுற்றி இருக்க இந்த டாக்ஸிக் குரூப்ஸ் இவங்கெல்லாம் பார்க்க முடியாது, வருவேன், ஸ்டேஜில் பேசிவிட்டு ஒரு வீடியோ போடுறீங்களா, ஏதோ பண்ணுறீங்களா, ஸோ ஜாலியாக இது பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன். இவங்க கூட உட்காந்துக்கிட்டு நான் ஃபைனல்ஸ் பார்த்துக்கிட்டு இவங்க டைட்டில் வின்னர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்தால் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மதுரையிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி கூட வந்துடலாங்க நாளைக்கு. ஆனால் இன்றைக்கி வரல. இன்றைக்கி நடந்த ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நடந்த ஷூட்டிங்கில் பாரு வரல. நாளைக்கு நடந்த ஷூட்டிங்கில் வர்ற மாதிரி 95% உறுதியான தகவல். ஸோ பாரு கமருதீன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் பாரு வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா நாளைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சு ஈவினிங்குள்ளே எல்லாம் வந்துடும். ஈவினிங் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக ஓடும். நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல்ஸ் தான் போவோம். விஜய் டிவிலையுமே அதான் போவோம். ஆனால் பாரு வருதா இல்லைங்கிறது நாளைக்கு காலைல தாங்க தெரியும். ஸோ நைட்டோட நைட்டாக ஃப்ளைட்டு பிடிச்சி வருதா இல்லை எதுவும் நெகோஷியேட் பண்ணிட்டாங்களா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி பிச்சை எடுத்துருப்பாங்க. ஏன்னா டிஆர்பி இருக்காதுங்க. வெளியில் மக்கள்லாம் கொதிச்சிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. பாரு கமருதீன் இல்லாதது என்னடா இது டைட்டில் வின்னரு, என்னடா சீசன் இது, என்னடா ஃபைனல்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி இந்த ஏவிலாம் பார்த்துட்டு பல மக்கள் ரொம்ப ஆன்சைட்டி ஆகிட்டாங்க, ரொம்ப கொதிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வர்றது ஓகே தான். ஆனால் அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கேவலம். உள்ளே பார்வையும் கமருதீனையும் அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நிகழ்வு. ஏன்னா இந்த மாமா சேதுபதி நம்ப முடியாது. பலூனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அப்புறம் காஜி பீடிக்கு சப்போர்ட் பண்ணுவான், பீடி வாய்க்கு சொல்ல முடியாது. இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஈன்னு பல்ல அழிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு முகம் வலிஞ்சிக்கிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அதான் பயமாக இருக்குது. அதுக்கு தானே வர வேண்டாம்னு சொல்கிறோம். டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஓகே இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நல்ல விஷயம் பண்ணி அனுப்பினோம். ஏன்னா ஓகே அசிங்கப்பட்டுறக்கூடாது. நம்ம என்ன பிளான் பண்ணோம், இங்கே ஃபைனல்ஸ் நடக்கும்போது அங்கே கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தோம். ஆனால் மகாநதி சீரியலில் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். கமருதீன் வேறு வழி இல்லை, கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணி என்ன கொண்டு வந்துட்டாங்க. பாருக்கு தேவையே இல்லை. ஸோ அவளுக்கு இதெல்லாம் நீங்கள் யாரா எனக்கு இது சோறு போடுறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பா. சம்பளத்தை மட்டும் கொடுத்துரு, வேலை செஞ்சுருக்கேன், உழைச்சிருக்கேன், இந்த சீசனுக்கு எனக்கு சேர வேண்டிய சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருங்கடாங்கிறது. அதுக்காக வேணால் வரலாம். சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கூட அதுக்கு கூட வரமாட்டா. இவ சொல்கிறத கேட்டு நெகோஷியேட் பண்ணால் மட்டும்தான் வருவாள். ஸோ பிச்சை எடுத்துட்டாங்க. ஆனால் நாளைக்கு வந்தால் ஓகே, வரலன்னா செருப்படி தான். மாமா சேதுபதிக்கு பெருத்த அவமானம் தான். இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வரலன்னா. ஆனால் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, யாருமே கால் பண்ணலையா பாருவுக்கு. டேய் போய் பாருங்கடா, நீ என்னடா விஜய் டிவியடா, விஜய் டிவிலே ஆள் இருக்குடா எங்களுக்கு. ஆளை மயிற மாதிரி பிக் பாஸ் டீம்லேயே இருக்குது சில நல்லவங்க இருக்காங்க. உனக்கு தெரியுமா, பிக் பாஸ் டீமில் உள்ளவங்க 50-60% மேலே 75% மேலே எல்லாமே அந்த ரெட் கார்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வம்படியாக அந்த மாமா சேதுபதி கொடுத்தா நான் 2 பேரும் கொடுப்பேன், ஒரு ஆளுக்கு தான் கார்டு எடுத்திருக்காங்க. யாருக்கு? கமருக்கு மட்டும். பாருக்கு வார்னிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் செட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு வம்படியாக இருந்து மாமா சேதுபதி அரோரா பலூனுக்கு ஆசைப்பட்டு தான் கொடுத்தது ரெட் கார்டு. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட பாரு அப்படியே கொண்டு வந்துடலாம். அந்த எடிட்டில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, உள்ள எடிட்டர்ஸு ஏவியில் பாருங்கள். ஏவியில் எல்லாத்துலேயும் பாரு கமருதீன் இல்லாமல் ஒரு ஏவியும் கிடையாது. அவங்க தான் ஹைலைட்டாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கே தெரியுங்க இது அன்ஃபேர்னு. ஆனால் மாமா சேதுபதியோட ஈகோ எங்கே இருக்குது? பலூனுக்காக இருக்குது. அப்போ நீங்களே சொல்லுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் 2 பேருமே வரக்கூடாது தான். கமரு வந்துட்டான், பாரு நாளைக்கு வர்றியா என்னன்னு தெரில. அசிங்கப்பட்டுறாதீங்க. டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அவங்க சொன்னதை ஓகே உண்மையிலே நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் வந்துடுங்க. ஆனால் ஏமாந்துடாதீங்க. ஏதாச்சும் அவமானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க, அதில் ட்ராப் ஆகாமல். ஸோ ஓரளவு ஒரு எலிவேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சம்பவம் நாளைக்கு இருக்குங்கிறத. சம்பவம் நாளைக்கு வேறு மாதிரி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.